மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே குருச்சந்திரன் 5ஆம் இடத்திலே, செவ்வாய் 9ஆம் இடத்திலே, சுக்கிரன் என பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் மேஷ ராசிக்காரர்களுடைய தொழில் இப்பொழுது மிகச் சிறப்பாக வளர்ச்சி அடையும். புகழ் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான நல்ல வாய்ப்புகளெல்லாம் வந்து சேரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இந்நாளிலே பிரதோஷ வழிபாடு செய்ய வேண்டும். மாலை நேரத்திலே அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று நீங்கள் பிரதோஷ வழிபாடு செய்யுங்கள். நன்மைகள் மேன்மேலும் அதிகமாக நடைபெற அந்த வழிபாடு வழிவகுக்கும். ரிஷப ராசிக்கு இது மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். குறிப்பாக மாணவ மாணவியர்கள் அதிக அளவிலே நன்மைகள் அடைவார்கள். 7ஆம் இடத்தில் இருக்கின்ற புத ஆதித்ய யோகம் என்னும் அற்புதமான ஒரு யோகம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அது கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கின்ற ஒரு கிரக அமைப்பாகும். கல்வியிலே ஆர்வம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய சிறுவர்களெல்லாம் கூட இப்பொழுது அதிகமாக ஆர்வத்தோடு படிப்பார்கள். நிறைய மார்க் வாங்கி காட்டுறேன்னு சேலஞ்சு பண்ணிட்டு படித்து வெற்றிகரமாக அவர்கள் தேர்வு எழுதுகின்ற ஒரு நல்ல எண்ணம் வரும். அதற்கான ஒரு ஊக்கம் மனதிலே ஏற்படும். இந்நாளிலே நீங்கள் அதிகமாக உழைத்து கொண்டிருப்பீர்கள். அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் வேலை அதிகமாக இருக்கும். மற்றவர்களின் வேலைகளையும் சேர்த்து நீங்கள் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். நன்மைகள் நடைபெறும் நாளாகவும் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதிலே இருக்கின்ற மிருகசீரிஷம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழிலிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும், ஏற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பதவிஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு சனி வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் 21ஆம் தேதி அன்று சனிப்பெயர்ச்சி நடைபெற உள்ளதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுதே தெரிய ஆரம்பிக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பாக்யஸ்தானமாகிய 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திலே நகர்ந்து வந்த சந்திரன் இப்பொழுது குருவோடு இணைந்து அங்கே ஜொலித்து கொண்டிருக்கிறது. குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கிறது. கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சுலபமாக சரளமாக நடைபெறும். உங்களுக்கு வரவேண்டிய தொகை வந்து சேரும். பிறர்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டியவற்றையும் சரியான நேரத்திலே கொடுத்து விடுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள், வங்கி பணியாளர்கள், நீதித்துறை சார்ந்தவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் இருக்கும். இந்நாளிலே பல நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கலாம், அல்லது ஊதிய உயர்வுகள் அல்லது பிற சலுகைகள் ஏதேனும் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. சொந்த வீடு மனை தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிடும். அனைத்து விதமான நீதிமன்ற வழக்குகளும் முடிவுக்கு வருகின்ற நல்ல விதமாக உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வருகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு தொடர்ந்து இன்றைக்கு முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். இன்று பிரதோஷ நாள். மதியம் 3:25க்கு திரையோதசி திதி வந்து விடுகிறது. ஆகவே இன்றைக்குத்தான் பிரதோஷம்.
மாலை நேரத்திலே அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று ரிஷபாரூடராக விடையேறும் எங்கள் பரமன் எழுந்தருளும் அக்காட்சியை கண்டு காண கண்கோடி வேண்டும் என்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. ஆகவே பிரதோஷ வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். துலாம் ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், வருமானம் அதிகரிக்கும். புதிய தொழில் துவங்குவதற்கான திட்டங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை நீங்கள் இப்பொழுது செயல்படுத்தலாம். இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஏழரை நாட்டு சனி உங்களுக்கு நன்மை தான் செய்யும், தீமை செய்யாது. குறிப்பிட்ட இந்த நாளிலே, இந்த புதன்கிழமை என்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்ற சந்திரன் குரு கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மை செய்யும். பொதுவாக குரு துலாத்திற்கு நன்மை செய்யாத கிரகம்தான். ஆனால் அதன் பார்வை எங்கு பட்டாலும் அங்கு நன்மை தான் நடக்கும். குரு பார்வை கிடைக்கிறதே, அதனால் தான் நன்மை. பிற கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யும் விதத்திலே வலுவாக இருக்கின்றன. ராசி அதிபதிக்கும் ராசிக்கும் குரு பார்வை என்பது போன்ற பல நன்மைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே இந்நாளிலே நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார முன்னேற்றம் குறிப்பிட்டு சொல்லும்படி மிக சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். எழுத்து பணியிலே உள்ளவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். ராசியிலே வலுவாக இருக்கும் புதன் இப்பொழுது உங்களுடைய எழுத்தாற்றலை உலகறிய செய்யும். கல்வித்துறையிலே உள்ளவர்கள், கணினி தொடர்புடைய துறைகளிலே பணிபுரிபவர்கள், மென்பொருள் தொடர்பான பணியிலே இருப்பவர்கள், மாணவ மாணவியர், ஆசிரியர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இந்நாளிலே நீங்கள் எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியான நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி வலுவான நிலையிலே 5ஆம் இடத்திலே இருக்கிறது. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ராசி அதிபதி குரு வக்கர நிவர்த்தி பெறுகின்றது. இந்த நாளிலே உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்பவர்கள், இறக்குமதி செய்பவர்கள், வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்கள், கடல்சார் துறைகளிலே பணிபுரிபவர்கள், விமான போக்குவரத்து தொடர்பான பணிகளிலே உள்ளவர்கள் அல்லது பன்னாட்டு நிறுவனங்களிலே பணிபுரிபவர்கள், எம்என்சி பணிபுரிபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இந்நாளிலே நல்ல தகவல்கள் தொலைதூரத்திலிருந்து வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும். குறிப்பாக சமையல் கலைஞர்கள், கேட்டரிங் துறையிலே இருப்பவர்கள் அதிக நன்மைகள் அடைவார்கள். ஜவுளித்துறையிலே இருப்பவர்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்டவர்கள், இசைத்துறை சார்ந்தவர்கள், நடிகர் நடிகையர்கள், டெக்னீஷியன்ஸ் போன்ற கலைத்துறை சார்ந்தவர்கள் ஆகியோருக்கு இந்நாளிலே அதிக அளவிலே தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றமும் அற்புதமாக இருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். எடுத்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். இந்நாளிலே உங்களுக்கு உற்சாகமாக இருப்பீர்கள். உங்களுக்கு நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களுடைய தொழில் மிகப்பெரியதொரு முன்னேற்றத்தை காணும், வளர்ச்சியை காணும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம், குடும்பம் மகிழ்ச்சியாக இருத்தல், ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படுவது, சர்ச்சைகள், பிரச்சனைகள், பிணக்குகள், வழக்குகள் ஏதேனும் இருப்பின் அவையெல்லாம் முற்றிலுமாக சரியாகி அமைதியான சூழ்நிலை உருவாவது என்பன போன்ற நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறும் ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத விதமாக மிகப்பெரியதொரு தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஏதேனும் நீண்ட காலமாக வராமல் ஏதேனும் ஒரு சட்ட சிக்கல் காரணமாக தாமதமாகி கொண்டிருந்தால் இப்பொழுது அது வந்துவிடும்.
அதை தவிர நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் தொழிலே உங்களுக்கு நல்ல வருமானம் வரும், நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்.